FTFS ஸ்டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வடம் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ தான். இந்த திரைப்படத்துல விமல், நரேன், பாலா, நாட்டி, முனிஷ்காந்த் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய திரைப்பட்டாளமே நடிச்சிருக்கு. குறிப்பா இந்த திரைப்படம் ஒரு கிராமத்து பேஸ் சப்ஜெக்டை மையமா வச்சுதான் உருவாக்கியிருக்காங்க. சரி, இந்த திரைப்படத்துடைய கதை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா தமிழர் பாரம்பரிய விளையாட்டுகள்னு சொல்லக்கூடிய ஜல்லிக்கட்டா இருக்கட்டும், சேவல் சண்டை, கிடாமுட்டு, இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் இந்த திரைப்படம் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க மஞ்சு விரட்டு. அதை மையப்படுத்தி தான் இந்த திரைப்படம் உருவாக்கியிருக்காங்க. இந்த திரைப்படத்துடைய துவக்கத்திலேயே இந்த மஞ்சு விரட்டுனா என்ன, அது எவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விளையாட்டு, அது விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு உறுப்பினர் போல அந்த மஞ்சு விரட்டு காளை அப்படிங்கிறத ரொம்ப ஒரு இயல்பான, அதற்கு அந்த மஞ்சு விரட்டுக்கு ஒரு 10 நிமிட கதையோடைய தான் துவங்குறாங்க. அப்படி கிராமத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா வலம் வராரு நரேன். அவருடைய மகனா தான் விமல் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த நரேன் ஒரு பெரிய கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடிய, கிராமத்துல மிகவும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் பல பிரச்சனைகளை தீர்த்து வச்சாலும் குறிப்பா மாடுகள் மீது அதீத அன்பு கொண்டவரா இருக்காரு. அதனால கிராமங்கள்ல வெட்டுக்கு போற மாடுகள் எல்லாம் கைப்பற்றி அதை எப்படியாவது காப்பாற்றி அதை ஒரு கோஷாலா ஒன்று உருவாக்கி அந்த மாடுகள் எல்லாம் பராமரிக்கிறாரு நரேன். அப்படி இந்த திரைப்படத்துடைய துவக்கத்திலேயே ஒரு மாடு கண்ணு போடுது. அந்த மாட்டுக்கு ஒரே நேரத்துல 2 காளை கன்றுகள் பிறக்குது. அது நம்ம எல்லாரும் அறிந்த நாட்டியோடைய வீட்டுல பிறக்குது. நாட்டிக்கு மஞ்சு விரட்டுக்கு மாடை தயார் செய்து அந்த கிராமத்திலேயே அசைக்க முடியாத ஒரு அசுர பலம் கொண்ட ஒரு மஞ்சு விரட்டு காளை ட்ரெயினர்னு சொல்லலாம், இல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி அந்த வீட்டுல பிறக்கக்கூடிய அந்த 2 காளை கன்று குட்டிகள்ல ஒரு காளை கன்று குட்டிக்கு கண்ணு சரியா தெரியாம போயிடுது. இதுல ரொம்பவே கடுப்பார நாட்டி அந்த கன்றை வெட்டு காமிச்சிடுறாரு. இப்படி பல மாடுகளோட அந்த கன்றுகளும் அந்த லாரியில போகுது. அப்போ நரேன் அதை போலீஸோட உதவியோட அதை கைப்பற்றி தன்னுடைய கோஷாலாவுக்கு கொண்டு வந்துடுறாரு. இந்த ஒரு தருணத்துலதான் விமல் அந்த கன்றுக்குட்டியை பார்த்து அது மேல ரொம்ப அஃபெக்ஷன் ஆகி அதை எடுத்து வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வளர்க்கிறாரு. பின் நாட்கள்ல அந்த சுற்று வட்டாரத்தையே அதிர வைக்கக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு மஞ்சு விரட்டு காளையா அந்த காளை உருவாயிடுது. இது நாட்டிக்கு ரொம்பவே கடுப்பை ஏற்படுத்துது. அதன் பிறகு இந்த திரைக்கதை எப்படி நகருது அப்படிங்கிறது தான் இந்த திரைப்படம் பேசப்படக்கூடிய ஒட்டுமொத்த கதை. எல்லா திரைப்படங்கள் போலவே இந்த திரைப்படமும் பார்த்தீங்க அப்படின்னாக்க அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் இவங்களுக்குள்ளார இருக்கிற அந்த வரட்டு கௌரவம், அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், துரோகங்கள், இதெல்லாம் தான் இந்த திரைப்படம் பேசியிருக்கு. இந்த திரைப்படத்துடைய கதை என்னமோ ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான கதையா இருந்தாலும் கூட இந்த திரைப்படத்துடைய திரைக்கதைய ரொம்பவே ஜவ்வு மாதிரி இழுத்துட்டாரு இயக்குனர். காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த படம் துவக்கத்திலேயே அந்த ஒரு 10 நிமிட காட்சிகள் அப்படிங்கிறது அந்த மாடும் அந்த மாடுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களை காமிச்சதே ஒரு சின்ன மாண்டேஜஸ் மாதிரி காமிச்சிருந்தாங்கனாலே அது கன்வே ஆயிருக்கும். ஆனா ரொம்ப இழுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு பிறகு வந்த காட்சிகள் எல்லாமே கொஞ்சம் விறுவிறுப்பா இருந்துச்சு. இருந்தாலும் இந்த டைரக்டர் செகண்ட் ஹாஃப்ல தான் இந்த என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ரிவீல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா அந்த சஸ்பென்ஸ் அப்படின்ற பெயர்ல அவர் காமிச்ச அந்த திரை கோர்வை அப்படிங்கிறது கொஞ்சம் ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம இருந்தது மாதிரியான ஒரு விஷயம் இதுல இருந்துச்சு. அதை இன்னும் கொஞ்சம் கூர்மைப்படுத்தி இருந்தாங்கன்னா இன்னமுமே இந்த திரைப்படம் பார்ப்பதற்கு ரொம்ப நல்ல படமா தான் இருந்திருக்கும். இப்ப கூட இந்த திரைப்படம் ஒரு நல்ல குடும்ப திரைப்படமா தான் இருக்கும். இது ஒரு சினிமா ஆஸ்பெக்ட்ல பார்க்காம ஒரு நார்மலான ஒரு ஆடியன்ஸ் ஆஸ்பெக்ட்ல பாத்தீங்க அப்படின்னாக்க இந்த திரைப்படம் ஒரு நல்ல என்டர்டைனர் திரைப்படமா தான் இருக்கும். சரி மக்களே, இன்னைக்கு உங்களுக்கு வடம் திரைப்படத்துடைய மூவி ரிவ்யூ பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.